வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் சேர்ந்து நம்ம பக்தர்கள்லாம் எப்படி இருக்காங்க, பக்தர்கள்லாம் எப்படி சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அவங்களோட ஆய்வில் சில பேர் நல்லா ஆகா ஓகோன்னு சந்தோஷமாக இருந்தாங்க, சில பேர் சில பிரச்சனைகளில் இருந்தாங்க, சில பேர் பொருளாதார பிரச்சனையில் இருந்தாங்க, சில பேர் அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்தாலும் ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்வதி பார்த்துட்டு இவங்கெல்லாம் கூட பரவாயில்லைங்க, எல்லோரும் ஓரளவு நல்லா இருக்காங்க, ஆனால் இந்த ஒரே ஒரு பக்தன் பாருங்களேன், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன் இவனுக்கு மட்டும் ஒன்றுமே நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சிவன்கிட்ட பார்வதி கேட்டாங்க. உடனே சிவன் சொன்னார், அப்படி இல்லைம்மா, எல்லா பக்தர்களுமே நம்ம பிள்ளைங்க தான், நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறேன், ஆனால் அவங்கவுங்க புத்திக்கும் யோசனைக்கும் தகுந்த மாதிரி அவங்கவுங்க சில பேர் சிலதை எடுத்துக்கிறாங்க, சில பேர் சிலதை எடுத்துக்க தெரியலை, மிஸ் பண்ணிடுறாங்க, இப்படித்தாம்மா நடக்குது. அதில் இவனுக்கு பல தடவை கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் அவன் ஒரு தடவை கூட எடுத்துக்கிறது இல்லை, இது அவனோட புத்தி யோசனை அப்படி இருக்குமா அப்படின்னு சிவன் சொன்னார். பார்வதி, இல்லை, ஏன் கண்ணு முன்னாடியே இவனுக்கு ஒரு மூட்டை தங்க காசு கொடுங்க, அவன் எடுத்துக்குவான் அப்படின்னு. இல்லைம்மா, நான் நிறைய தடவை கொடுத்து பார்த்துட்டேன், அவன் எடுத்துக்கலை, வேணாலும் பாரு, உன் கண்ணு முன்னாடியே அதை நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி ஒரு மூட்டை தங்க காசை யாருமே வராத, அவன் நடந்து வர்ற பாதையில் யாருமே வராத ஒரு இடமா பார்த்து ஒரு மூட்டை தங்க காசை வச்சார். ஒரு மூட்டை தங்க காசை வச்சுட்டு இந்த பார்வதியும் சிவனும் பார்த்துட்ருக்காங்க. அவன் நடந்து அந்த பாதை வழியாக தான் அந்த தங்க மூட்டை காசு நோக்கி தான் அவன் நடந்து வரணும். அந்த பாதையில் வந்துட்டுருக்கான். வந்துக்கிட்டு இருக்கும்போது அவனை கிராஸ் பண்ணி ஒரு குருடன் போனான். அந்த குருடனை பார்த்தோன்னே, சே, இவனும் தானே இந்த உலகத்தில் கண்ணு தெரியாமல் இவ்வளவு நாளாக வாழ்கிறான், நம்ம கொஞ்சம் தூரம் கண்ணை மூடிக்கிட்டு நடந்து பார்ப்போமே அப்படின்னு சோதனைக்காக அவன் கண்ணை மூடிக்கிட்டு நடந்தான். அந்த தங்க காசு இருந்த மூட்டையை கடந்து போயிட்டான். அப்போ வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இப்போ இந்த கதையினுடைய தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும்போது எல்லாருக்கும் வாய்ப்புகள் நிறையா கொட்டி கிடக்குங்க. நாம் தாங்க அந்த வாய்ப்புகள் வர்ற நேரத்தில் தூங்கிடுறோம், இல்லை கண்ணை மூடிடுறோம். அதனால் எப்போவுமே முழிச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய வாய்ப்புகள் தவறாமல் அதை பயன்படுத்தி நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கலாங்கிறதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி.